மூர்த்தி என்னவா இருக்காரு அப்படின்னா அமைச்சர் மூர்த்தி பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறை. இப்படி நம்ம முன்னாடி பார்த்தவங்க மாதிரி இவர் 2 டிபார்ட்மெண்ட் கையில் வச்சிருக்காரு. ஒன்னு பதிவுத்துறை, இன்னொன்னு வணிக வரித்துறை. இந்த 2 டிபார்ட்மெண்ட். இதுல இந்த பதிவுத்துறை இல்லையா, இதுல எப்படியா இருக்கு ஸ்ட்ரக்சர், வணிக வரித்துறை இல்லையா அது தனியா. இந்த ரெண்டையும் தனித்தனியா சொல்றேன். இந்த அமைச்சரை என்.கே. ஸ்டாலின் என்ன சொல்வார் அப்படின்னா, எதையுமே மூர்த்தி பிரம்மாண்டமா நடத்துவார். எப்படி பிரம்மாண்டமா நடத்துவார். இந்த பிரம்மாண்டமா ஏன் நடத்துறாருன்னு ஸ்டாலின் ஏன் சொல்றாரு நான் சொல்றேன், இதை கேளுங்க. இதுதான் முக்கியமானது உங்களுக்கு. என்ன அப்படின்னா, முதலாவது நம்ம அதுக்குள்ள போறது சொல்றேன், இந்தியாவிலே அதிகமா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க இல்லையா, அது அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு தான். 4%. மற்ற எல்லா மாநிலங்களும் 1%, 1/2% தான். 4% வந்தது நாங்க குறைச்சிருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், ஏகப்பட்ட வாக்குறுதிகள் வந்து ஒண்ணுமே பண்ணல. நீ கொஞ்சம் கவனிங்க. ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் 5% ஸ்டாம்ப் டியூட்டி, 1/2% தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, 2 சேர்த்தா 5%. தெலுங்கானா அதே மாதிரி 5%. கர்நாடகா 5% ஸ்டாம்ப் டியூட்டி, 1% வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, 6%. மகாராஷ்டிரா 6%. குஜராத் அதே மாதிரி ஏறக்குறைய 6%. ஆனா தமிழ்நாடு ஸ்டாம்ப் டியூட்டிக்கு 7%, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுக்கு 4%. ஏறக்குறைய 11% இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும் தான். அசாம் கூட கம்மி, வருவாயே இல்லாத கேரளா கூட 10% தான். இப்ப 11%. அதுல ஸ்டாம்ப் டியூட்டி 7%. ஸ்டாம்ப் டியூட்டி 8 எல்லாம் வச்சுக்கலாம் உண்டு வச்சுக்கோங்க. ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவனுமே எனக்கு தெரிஞ்சு 4% இந்த இந்தியாவிலே கிடையாது. அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு தமிழ்நாடு தான் வச்சு வசூல் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. இது அரசுக்கு தானே போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதலாவது நீ சிஸ்டர் இல்லையா, இந்த மாடல் மற்றவங்களோட நாங்க முன்மாதிரியா இருக்கோம். மூர்த்தி எதனால பிரம்மாண்டமானவர் அப்படின்னா, இது பொதுவாகவே நம்ம எல்லா பேருக்கும் தெரியும். ஆனா இது ஆர்கனைஸ்டா பண்றது இல்லையா, அதுல மூர்த்தி கெட்டுக்காரு. மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே அழகா ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காரு. அது அவங்க சொந்தக்காரங்க, சொந்த ஜாதிக்காரங்க வச்சுக்கோங்க, அப்ப போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அவரு அதுதான் ஒரு பெருமையாக பேசிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆனா ஜாதிக்கு எதுவும் பண்ண போறது இல்ல, சொந்தக்காரங்க வச்சுக்கோங்க. அதுல இவர் தெளிவா போடுற நெட்வொர்க் என்ன அப்படின்னா, யார் நிலம் வாங்குறா, நிலம் வாங்குறது எப்படி டாக்குமெண்ட் ரைட்டர் இல்லாட்டி புரோக்கர் இருக்காங்க, அவங்க காசு வாங்கணும், அவங்க கிளர்க்கிட்ட கொண்டு போய் இல்லாட்டி ஸ்டாஃப்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க சப் ரிஜிஸ்டர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவரு அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆபீசர் கொண்டு போய் சேர்ப்பாரு. அங்க இருந்து மூர்த்தி டீமுக்கு வரும். அதாவது மூர்த்தி டீம் ஒவ்வொரு ஆபீஸ்ல உட்கார்ந்து வசூல் பண்றது இல்ல, ஒவ்வொரு ஆபீஸ்ல இருந்து என்ன நோட்டு வாங்குறாங்க அப்படின்னா, அந்த ஆபீஸ்ல எவ்வளவு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு, எத்தனை டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு, அந்த சீட்டு மட்டும் வந்துடும். அந்த சீட்டு வந்துருச்சுன்னா அடுத்த நாள் கணக்கு வழக்கா இவ்வளவு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளவு வந்துடும். இது எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஆர்கனைஸா வாங்கி வசூல் பண்ணி அனுப்புறாப்ல யாரு, மூர்த்தி. இதோடைய அளவு இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு என்ன தெரியுமா, இதுதான் எங்களுக்கு தெரியுமே, இதுதான் தெரியுமே அசால்ட்டா உட்கார்ந்து பாருங்க. அதுலதான் நீங்க மாங்காய் மடையனா இருக்குது. அதோட அளவை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் சுமார் 20,000 இருந்து 27,000 டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது. எவ்வளவு 20,000 இருந்து 27,000 டாக்குமெண்ட். இதோட மதிப்பு ஏறக்குறைய ஒரு 50 லட்சம் ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கோமே. நீங்க நினைப்பீங்க 50 லட்சம் எப்படி வைக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை செங்கல்பட்டு இல்லையா, அதாவது சென்னை புறநகர் இல்லையா, இதுல மட்டும் 45% ரிஜிஸ்டர் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் இங்க குடியேறாங்க, புதுசா வீடு வாங்க நினைக்கிறாங்க, அபார்ட்மெண்ட் வாங்க நினைக்கிறாங்க, எல்லா ஊர்ல இருந்தும் இங்க குடி வராங்க வேலை தேடி. எனவே வரக்கூடிய இளைஞர்களுக்கு முதலாவது ஒரு வீடு ஒரு கனவா இருக்கு. எனவே பெரும்பாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அது எல்லாமே 45% நடக்கிறது எங்க அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு. எனவே ஆவரேஜா பாத்தீங்கன்னா சுமார் 50 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு முழுவதும் சேர்த்து. இந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் 2% கமிஷன் வரைக்கும் வாங்குறாங்க. 10,000 ரூபாய் பார்க்க 10,000 ரூபாய் தானே வாங்குறாரு. 10,000 ரூபாய் வாங்குறான், ஒரு நாளைக்கு 20,000 டாக்குமெண்ட் சராசரி வச்சுக்கோ. 20,000 டாக்குமெண்ட்டுக்கு அவர் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு எவ்வளவு 20 கோடி ரூபாய். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அவருடைய அந்த சீட்டை வாங்க வேண்டியது, கணக்கு வழக்க அவ்வளவு ஆளுகளை வச்சு கலெக்ஷன் பண்ண வேண்டியது, ஒரு நாளைக்கு 20 கோடி ரூபாய். கணக்கு வழக்கு எல்லாம் உள்ள போற தொகை ஒரு வருஷத்துக்கு சுமார் 42 லட்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. இதன் மூலமாக சிம்பிளா கணக்க முடிக்கிறேன், இதன் மூலமாக வருஷத்துக்கு மூர்த்தி அவர்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் மூலமாக, இந்த சப் ரிஜிஸ்டர் இல்லையா, இந்த ஆபீஸ் மூலமாக வசூல் பண்ற தொகை 7,500 கோடி. ஒரு வருஷத்துக்கு 7,500 கோடினா 5 வருஷத்துக்கு இது அப்படியே நிப்பாடுங்க. இது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இதற்கு அடுத்து இவர் கையில் இருக்கிறது வணிக வரித்துறை. இந்த வணிக வரி இருக்கு இல்லையா, இதுல ஜிஎஸ்டி காமன் ஆக்கிட்டாங்க. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பாக்குறது நினைப்பீங்க, கிடையாது. ஐயா சென்னை ஒரு ஆபீஸ் போட்டிருக்காரு, நீங்க நம்புங்க. இந்த சம்பந்தமான ஆதாரங்கள் எவன் சம்பந்தப்பட்டவன் என்ன பேசுறானுங்க எல்லா விஷயம் நான் வெளியிடுறேன். ஆனா விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன் சிம்பிளா. அது என்ன அப்படின்னா, ஒரு ஜிஎஸ்டி அசஸ்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த காட்டக்கூடிய வருமானம் இருக்குல்ல அது சரியா காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் போடுவாங்க. தமிழ்நாட்டில் சும்மா 14 லட்சம் பேர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இந்த வணிக வரிக்குள்ள. அதுல மாசம் 2,000 பேருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அது என்ன ஏது கிடையாது. ஒரு மொசைக்கல்ல ஹோல்சேல் பண்றாரா அவருக்கு ஒரு நோட்டீஸ், அந்த மாதிரி யாருப்பா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவருக்கு ஒரு நோட்டீஸ், எல்லா பேருக்கும் ஒரு நோட்டீஸ். எல்லா பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பி வர சொல்லி மாசம் 2,000 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்து வர சொல்லி அவங்க பண்ற பிசினஸ் ஏத்தாப்புல 10 லட்சத்துல இருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்றாங்க சென்னையில. யாரு? மூர்த்தி அவர்கள். எதனால மூர்த்தி பிரம்மாண்டமானவர் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாருன்னா, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊழல் ஒளிஞ்சிரும் எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனா ஜிஎஸ்டி வந்தா கூட நான் வசூல் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு மூர்த்தி நிரூபிச்சார் பாருங்க. அதுல அப்படியே பூரிச்சு போயிட்டார் ஸ்டாலின். ஆகா என்ன அருமைடா, ஒரு ஸ்ட்ரக்சரா வச்சு ஊரை கொள்ளையடிக்கணும் மூர்த்தி அளவுக்கு முடியாதுப்பா அப்படின்ற முடிவுக்கு வந்துதான்
மிக பிரம்மாண்டமாக எதையும் நடத்தி காட்டக்கூடியவர் மூர்த்தி அப்படின்னு ஸ்டாலின் பேசுறாரு. அதன் வழியாக ஒவ்வொரு மாதமும் 2000 பேருக்காக நோட்டீஸ் கொடுக்குறாங்க. 10 லட்சத்துல 2 கோடி ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு நிறுவனங்களையும் அரசாங்கம் நடத்துற பேர்ல மிரட்டி காசை வசூல் பண்றாங்க. அந்த வசூல் மூலமாக குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன், மாதம் 500 கோடிக்கு மேல, வருஷம் 5000 கோடிக்கு மேல இந்த ஜிஎஸ்டி அசஸ்மெண்ட் சொல்லி ஊரை கூப்பிட்டு வச்சு, இந்த வணிகம் பண்றாங்களே, அதாவது வியாபாரம் பண்றவங்க, உற்பத்தி பண்றாங்களே, இவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களை மிரட்டி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அனுப்பிடுவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிடும் சொல்லி மிரட்டி வசூல் பண்ணிருக்காங்க. இது ஒரு போட்டு 5000 கோடி. ஒரு வருஷத்துக்கு 5000 கோடினா 5 வருஷத்துக்கு 25000 கோடி. எனவே ஐயாட கையில் இருக்கிற ரெண்டு டிபார்ட்மெண்ட், ஒன்னு பத்திரப்பதிவுத்துறை, இன்னொன்னு வணிக வரி. இந்த பத்திரப்பதிவுத்துறை மூலமாக கடந்த 5 வருஷத்துல 37000 கோடியும், கடந்த வணிக வரித்துறை மூலமாக கடந்த 5 வருஷத்துக்கு 25000 கோடி, ஏறக்குறைய 62500 கோடியை வசூல் பண்ணது மூர்த்தி அவர்களின் மிகப்பெரிய சாதனை. இந்த